வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பணிமாற்றம் பற்றிய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு, பணிமாற்றம் சார்ந்து சற்று முன் வெளியான முக்கிய தகவல். ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கு பதவி உயர்வும் பட்டதாரி ஆசிரியர் பணிமாறுதல் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து அலுவலர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் ராஜ்குமார் கூறினார். மேலும் அவர் கூறியதாவது: தமிழகத்தின் பள்ளிக் கல்வித்துறையின் வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர்கள் பணிபுரிகின்றனர். இவர்களின் பணி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பது, வகுப்பறை, கழிப்பறை வசதிகள் இல்லாத பள்ளிகளுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி தருவது, மாற்றுத்திறன் சிறப்பு ஆசிரியர்களுக்கு பயிற்சி, இடைநிற்றல் மாணவர்களை மீண்டும் சேர்ப்பது, ஆசிரியர்கள் பணிபுரிவதை கண்காணிப்பது, எண்ணும் எழுத்தும் திறன் போன்ற திட்டங்களை கண்காணிப்பது போன்றவை 2022இல் தொடங்கப்பட்ட அனைவருக்கும் கல்வி இயக்கத்தில் 3366 பேர் ஆசிரியர் பயிற்றுனர்களாக பணியாற்றினர். பின் 2006இல் 3300 பேர் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டனர். 2006ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் 500 பேர் பட்டதாரி ஆசிரியர்களாக மேல்நிலை, உயர்நிலை பள்ளிகளுக்கு பணிமாறுதல் செய்யப்பட்டனர். இது 2006ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை முறையாக நடந்தது. அதன் பின் பணி மாறுதல் நடக்கவில்லை. வழக்குகள் தொடுத்த பின் 2018இல் 350 பேர், 2021ஆம் ஆண்டில் 500 பேர் பட்டதாரி ஆசிரியர்களாக பணிமாறுதல் பெற்றனர். அதன் பின் கடந்த 5 ஆண்டுகளாக இது நடக்கவில்லை. அதேபோல் 2022 பிப்ரவரியில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பதவி உயர்வு நடந்தது. அதற்கு பின் 4 ஆண்டுகளாக நடக்கவில்லை. இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள மேல்நிலை, உயர்நிலை பள்ளியில் உள்ள மாணவர்களின் கல்வித்தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பயிற்றுனர்கள் பதவி உயர்வு, பட்டதாரி ஆசிரியர்களாக பள்ளிக்கு செல்லாமலேயே பணி நிறைவு பெற்றுவிட்டனர். தற்போது பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு உடனடியாக ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கு பதவி உயர்வும், பட்டதாரி ஆசிரியர்கள் பணிமாறுதல் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்துள்ளனர். இந்த தகவல்கள், கோரிக்கைகள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.